viewers, welcome to South Indian Samayal Recipes. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மீன் பொளிச்சது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து வாவல் fish எடுத்துர்க்கேன். அதாவது pomfret. இத நம்ம எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபிஷ்ஷோட gills எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணனும். சோ அதுக்கு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அது போக அந்த fins எல்லாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். அதோட டெயிலையும் கட் பண்ணி எடுத்துறலாம். நம்ம fish அப்படியே ஃபுல்லா ஃப்ரை பண்ண போறோம் அப்படின்றனால அத தலையை கட் பண்ணாம உள்ள இருக்க குடலை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மீனை வந்து salt போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் so that மசாலாலாம் நல்லா in depth-ஆ இறங்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம fish-ஐ வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்க்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகு தூள், மல்லித்தூள், உப்பு, lemon juice. ஒரு பவுல்ல அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மிளகு தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ். இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை நல்லா ஃபிஷ்ல கோட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா ஃபிஷ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 15 to 20 minutes மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சைடில் மீன் பொளிச்சதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய், வெந்தயம், கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகுத்தூள், 3 பச்சை மிளகாய், கரம் மசாலா, உப்பு, கொத்தமல்லி. இப்போ நம்ம மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேன்ல தேவையான அளவு ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வெந்தயத்தை ஆட் பண்ணிடலாம். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க.
பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை ஆட் பண்ணிட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஃபிஷ்ஷை இப்போ நம்ம வறுக்க போகிறோம். பேனில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயிலை ஆட் பண்ணிடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேவருக்கு சும்மா கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கேன். மீனை 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி மீன் 2 பக்கமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வாழை இலையை சும்மா கேஸில் இந்த மாதிரி காட்டிக்கோங்க. வாழை இலையில ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம மசாலா வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மீனை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீனை சுற்றி நல்லா மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக மேலே சும்மா கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணிடுறேன். நம்ம வாழை இலையை நல்லா இந்த மாதிரி மடிச்சு நாட் போட்டுடலாம். இப்போ நம்ம பேன்ல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம வாழை இலையில கட்டி வச்சிருக்க மீனை அப்படியே உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட மீன் பொளிச்சது ரெடி. இதை கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.